உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஹத்ராஸ் சொல்லப்படுற பகுதியில கிலான்பூர் கிராமமே பரபரப்பா இருந்து வந்தது. அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு வீட்டுடைய முற்றுகையில அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் அந்த வீட்டுடைய முற்றுகையில 30 ஆண்டுகளுக்கு முன்னதா ஒரு ஆண் சடலத்தை அந்த இடத்துல புதைச்சிருந்ததா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில போலீஸ் அந்த வீட்டுடைய முற்றுகைய தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்னதா காணாம போயிட்டதா சொல்லப்பட்ட நபர் அந்த வீட்டுடைய முற்றுகையை தோண்டும் போது எலும்பு கூட மீட்கப்பட்டிருக்காரு. அவர் யாரு, அவருக்கு என்ன நடந்ததுன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துலாம். வெல்கம் டு TFT கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா பக்க வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. இது கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கிலான்பூர் சொல்லப்படுற ஒரு சின்ன கிராமத்துல குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வரவர் தான் புத்தி சிங் சொல்லப்படுற நபர். இவர் ஒரு விவசாயின்னு சொல்லப்படுது. 30 ஆண்டுகளுக்கு முன்னதா புத்தி சிங் ஊர்மிலான்னு சொல்லப்படுற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு அதே கிராமத்துல விவசாயம் செய்து தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இந்த தம்பதிகளுக்கு அடுத்தடுத்து 3 ஆண் பிள்ளைகள் பிறந்ததா சொல்லப்படுது. குழந்தைகள் பிறந்ததுக்கு பிறகு புத்திஸ்க்கும் அவருடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால கணவன் மனைவி இருவருக்குள்ளயும் அடிக்கடி பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்பட்டுட்டே இருந்து வந்திருக்கு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான புத்திஸ் மனைவியை விட்டு பிரிஞ்சு வேற ஒரு பெண் கூட திருமணம் செய்துகிட்டு வாழ்ந்ததா சொல்லப்படுது. அப்படி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போன புத்திஸ் மறுபடியும் அவங்க கிராமத்துக்கே வராம இருந்து வந்திருக்காரு. அதன் பிறகு அவருடைய மனைவியான ஊர்மிளா தான் 3 மகன்களையும் படிக்க வச்சதோட வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. ஊர்மிளாவை விட்டு கணவர் பிரிஞ்ச பிறகு அந்த கிராமத்துல இருந்த சில நபர்கள் ஊர்மிளா கிட்ட கணவரை பத்தி கேட்டு விசாரிச்சிருக்காங்க. அவருக்கு வேற ஒரு பெண் கூட தொடர்பு இருந்ததாலேயே தான் கணவரை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரதா தெரிவிச்சிருந்தாங்க. அதோட ஊர்மிளாவும் ரொம்ப அழகாவும் தேவதைக்கு நிகரான முகப்பொலிவுடன் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்காங்க. இப்படி ஒரு மனைவி இருக்கும்போது வேற ஒரு பெண்ணை தேடி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு புத்திஸ்க்குன்னு சொல்லி கிராம மக்களே புத்திஸ திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த கஷ்டத்திலையும் ஊர்மிளா தன்னோட மகன்களை படிக்க வச்சு ஆளாக்குனதோட அவங்க கூட தொடர்ந்து அந்த கிராமத்திலேயே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி ஊர்மிளாவும் அவங்களுடைய மகன்களும் வாழ்ந்துட்டு இருக்க வீட்டுக்கு போலீஸும் அதிகாரிகளும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வந்தவங்க வீட்டுடைய முற்றுகையில தோன்றதுக்கான வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் ஊர்மிளாவும் அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுது. ஆனா ஊர்மிளா வீட்டுக்கு வந்த அதிகாரிகள் சரியான முறையில வாரண்டோட தான் இந்த வீட்டுடைய முற்றுகை பகுதியை தான் தோன்றதா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாத ஊர்மிளா வீட்டுடைய முற்றுகையில தோன்றதுக்கான அனுமதியை கொடுக்கறாங்க. அப்படி வீட்டுடைய முற்றுகைய தோண்ட ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேல தோண்டியும் எந்த ஒரு ஆதாரமே கிடைக்காம இருந்தது. 6 அடிக்கு கீழ்பகுதியில ஒரு எலும்புக்கூடு தட்டுப்பட்டதா தெரிவிச்சிருக்காங்க. எலும்புக்கூட்டை கண்டுபிடிச்ச போலீஸ் அதை மீட்டெடுத்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. DNA டெஸ்டுக்கு பிறகுதான் இறந்து போன நபர் யாருன்றது தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து ஊர்மிளா கிட்டையும் அவங்களுடைய 3 மகன்கள் கிட்டையும் விசாரணைகளை நடத்திருக்காங்க. அப்படி விசாரணை நடத்தினதுல ஊர்மிளாவுடைய 3வது மகனான பஞ்சாப் சிங் தான் தன்னோட தாய் மேலையும் மூத்த சகோதரர்கள் மேலையும் தன்னோட அப்பாவுடைய மரணத்துல சந்தேகம் இருக்கிறதாவும் அவங்களுக்கு தொடர்பு இருக்கிறதாவும் போலீஸ் கிட்ட ஒரு புகாரை கொடுத்திருக்காரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச ஊர்மிளா தன்னுடைய 3வது மகன் மேல அதிகப்படியான கோவத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை தொடர்ந்து பஞ்சாப் சிங் கிட்ட போலீஸ் விசாரணைய நடத்திருக்காங்க. அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில அவர்தான் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதினதா தெரிவிச்சிருக்காரு. தன்னோட அப்பா 30 ஆண்டுகளுக்கு முன்னதா தன்னோட தாய் மற்றும் சகோதரர்களால கொல்லப்பட்டு வீட்டுடைய முற்றுகையில புதைக்கப்பட்டிருக்காருன்றதையும் தெரிவிச்சிருந்தாரு. இதையடுத்து தொடர்ந்து ஊர்மிளா கிட்டையும் மற்ற 2 சகோதரர்கிட்டையும் விசாரணைகளை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்னதா நடத்தப்பட்ட இந்த கொலை சம்பவம் இத்தனை வருடங்களுக்கு பிறகு வெளியே வரதுக்கான காரணம் என்னன்றத பத்தியும் தொடர் விசாரணைகளை நடத்தி வந்தாங்க. ஊர்மிளா கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில ஊர்மிளா 30 வருடங்களுக்கு முன்னதா கணவர் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த சமயம் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த வசதி வாய்ப்பு கொண்ட ராஜ்வீர் சிங் சொல்லப்படுற ஒரு நபருடைய பழக்கம் ஏற்படுது. ராஜ்வீர் சிங் அந்த கிராமத்திலேயே பெரும் பணக்காரரா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவருக்கும் ஊர்மிளா மேல ஏற்பட்ட காதலால தன்னோட சொந்த கிராமத்தை விட்டு ஊர்மிளா வாழ்ந்துட்டு வர அதே வீட்டுக்கு எதிர் வீட்லயே குடிபெயர்றாரு. அப்படி குடிபெயர்ந்த சில நாட்கள்லயே இருவருக்குள்ளயும் தவறான தொடர்பு இருக்கிற விஷயம்
விஷயம் ஊர்மிளாவுடைய கணவரான புத்திஸ்க்கு தெரிய வருது. அப்படி தெரிய வந்த சமயத்துல ஊர்மிளா புத்திஸ் மேல ஏதாவது ஒரு தவறுதலான பழிய போட்டு இந்த கிராமத்தை விட்டு அவரை எப்படியாவது அனுப்பணும்ன்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனா அவரை பத்தி அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த கிராம மக்களுக்கும் நன்கு பரிச்சயமான நபர்ன்றதால அவரை பத்தின தவறான கருத்துக்களை ஊர்மிளாவால சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாத ஊர்மிளா ராஜ்வீர் சிங் கூட சேர்ந்து எப்படியாவது கணவரை கொலை செய்யணும்ன்ற திட்டத்தை போட்டிருக்காங்க. இதுக்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த சமயம் மறுபுறம் ராஜ்வீர் சிங்குக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகளும் இருந்திருக்காங்க. ஆனா ராஜ்வீர் சிங் தன்னோட மனைவி கிட்ட ஊர்மிளா தனக்கு பிடிச்சிருக்கிறதால ஊர்மிளா கூடவும் தான் வாழ போறதா சொல்லியிருந்தாரு. இதுக்கு அவங்க மனைவி எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கிறதுக்கான காரணம் ராஜ்வீர் சிங் கிட்ட இருக்கிற பணபலமும் ஆள்பலமும் அவங்களுடைய மனைவிக்கு தெரிஞ்சதாலேயே இந்த விஷயத்துக்கு மறுப்பு தெரிவிக்காமலேயே அமைதியா இருந்து வந்திருக்காங்க. ஆனா ராஜ்வீர் சிங் மனைவிக்கோ தன்னோட கணவர் ஊர்மிளா கூட சுத்திட்டு வர்றது பிடிக்காமலேயே இருந்து வந்திருக்கு. கணவரை எதிர்த்து கேள்விகள் ஏதாவது கேட்டா தனக்கும் தன்னோட குழந்தைகளுக்கும் ஏதாவது ஆபத்து நேர்ந்திடுமோன்ற பயத்தினாலேயே இந்த விஷயத்துல அவங்க தலையிடாம இருந்து வந்திருக்காங்க. மறுபுறம் ஊர்மிளாவும் ராஜ்வீர் சிங்கும் எப்படியாவது புத்திஸ கொலை செய்யணும்ன்ற திட்டத்தோடயே இருந்து வந்தாங்க. மறுபுறம் ஊர்மிளா ராஜ்வீர் சிங் கூட பழகிறது கிராமத்துல இருக்கிற சில நபர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இதையடுத்து புத்திஸ் கிட்டையும் அவருடைய மனைவியான ஊர்மிளாவை பத்தியும் ராஜ்வீர் சிங்க பத்தியும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளான புத்திஸ் தன்னோட மனைவி கிட்ட சண்டைகளும் பிரச்சனைகளும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்திருக்காரு. ராஜ்வீர் சிங்க சந்திக்க கூடாதுன்னு அவர் கூட பேசவோ பார்க்கவோ பழகவோ போக கூடாதுன்னு சொல்லி பிரச்சனைகளை செய்து வந்திருக்காரு. நாளுக்கு நாள் புத்திஸ்க்கும் அவருடைய மனைவிக்கும் பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே வந்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல ஏற்க முடியாத புத்திஸோட மனைவி இப்படியாவது கணவரை கொலை செய்யணும்ன்ற நோக்கத்தோட 1994 வருடம் தன்னுடைய 2 மூத்த மகன்களும் ராஜ்வீர் சிங் கூட சேர்ந்து கணவரை திட்டமிட்டு கொலை செய்து அவங்க வீட்டு முற்றுகையிலேயே குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. அதன் பிறகு புத்தி சிங்கோடைய நடமாட்டம் இல்லாததால கிராம மக்களுக்கு ஊர்மிளா மேல சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த சமயம் தான் ஊர்மிளா வேற ஒரு பெண் கூட தொடர்பு ஏற்பட்டு புத்திஸ் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்ட மாதிரியான ஒரு பிம்பத்தையும் நாடகத்தையும் ஆட ஆரம்பிச்சாங்க. அந்த சமயம் ராஜ்வீர் சிங் கூட தொடர்புல இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு ராஜ்வீர் சிங் கூட எந்த ஒரு தொடர்பும் இல்லாத மாதிரியான பிம்பத்தை ஊர் மக்கள் இடையே ஏற்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த ஊர் மக்கள் ஊர்மிளா மேல பரிதாபப்பட ஆரம்பிச்சாங்க. அதோட புத்திஸோடைய 3 மகன்களை பார்த்தும் பரிதாபப்பட்டு இறக்கப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே நாட்களும் வருடங்களும் உருண்டோடிய நேரத்துலதான் இறுதியா செப்டம்பர் 30 அன்னைக்கு ஊர்மிளாவுடைய கடைசி மகனான பஞ்சாப் சிங் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கடிதம் ஒண்ணு எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல தன்னுடைய அப்பாவை தன்னுடைய அம்மாவே கொலை செய்துட்டதாவும் இவங்களுக்கு உடந்தையா தன்னோட மூத்த சகோதரர்களும் ராஜ்வீர் சிங் சொல்லப்படுற பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆணும் இருந்ததா சொல்லியிருக்காரு. நால்வரும் சேர்ந்துதான் தன்னோட அப்பாவை திட்டமிட்டு கொலை செய்து தான் வீட்டு முற்றத்துல குழி தோண்டி புதைச்சிருக்காங்கன்றதையும் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருந்தாரு. இதெல்லாம் தெரிய வந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியா அந்த பகுதி காவல் நிலையத்துக்கு உத்தரவையும் போட்டிருக்காரு. அவங்க வீட்டுடைய முற்றுகைய தோண்டி பாக்குறதுக்கான அதிகாரத்தையும் கொடுத்திருக்காரு. மறுபுறம் பஞ்சாப் சிங் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தன்னோட அப்பா இறந்து போகும்போது தனக்கு 5 வயதா இருந்ததா சொல்லியிருக்காரு. 30 வருடங்களுக்கு முன்னதா தனக்கு 5 வயதா இருக்கும் போது தன்னோட அப்பாவை வாயில துண்ட வச்சு அடைச்சு கழுத்தை நெரிச்சே கொலை செய்தாங்க. அப்படி கொலை செய்யப்படும் போது தான் அந்த இடத்துல இருந்ததாவும் சொல்லியிருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு எப்போதும் போல என்னுடைய அப்பா பக்கத்துலதான் தான் படுத்திருந்ததா சொல்லியிருக்காரு. நான் தூங்கினதுக்கு பிறகு தன்னோட சகோதரர் படுக்கை அறைக்கு தான் மாற்றப்பட்டதாவும் தெரிவிச்சிருந்தாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு வீட்டுடைய முற்றுகை பகுதியில ஒரு பலத்த சத்தம் கேட்டதாவும் அந்த சத்தம் கேட்டு தான் முழிச்சுக்கிட்டதாவும் தெரிவிச்சிருந்தாரு. படுக்கை அறையை விட்டு வெளிப்புறத்துக்கு வந்து பார்க்கும்போதுதான் தன்னுடைய அம்மா மற்றும் சகோதரர் மற்றும் ஒரு ஆண் நபர் நால்வரும் சேர்ந்து தன்னோட அப்பாவோட உடலை புதைக்கிறதுக்காக வீட்டுடைய முற்றுகை பகுதியை குழி தோண்டிட்டு இருந்ததை தான் கண்ணால பார்த்ததா தெரிவிச்சிருக்காரு. அந்த காட்சி இன்னும் தான் கண்ணை விட்டு மறையலனும் தெரிவிச்சிருந்தாரு. அந்த சமயம் அம்மாவும் சகோதரர்களும் இந்த விஷயத்த வெளிநபர்கள் கிட்ட யார்கிட்டயாவது சொன்னா அப்பா போன இடத்துக்கே உன்னையும் அனுப்பிடுறதா சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த சமயம் நான் சிறு வயதா இருந்ததால பயந்து போய் இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயுமே பேசாம அதை அப்படியே மறைச்சதோட மறந்து போயிட்டதாவும் தெரிவிச்சிருந்தாரு. இதையடுத்து 30 ஆண்டுகள்ல அம்மாவுக்கும் சகோதரர்களுக்கும் அடிக்கடி நில பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. அம்மா மேல
கிராமத்துல இருக்கிற சொத்துக்கள் அனைத்தும் மூத்த சகோதரர்களுக்கே தான் அம்மா கொடுத்துட்டதா சொல்லியிருக்காரு. இதனால தனக்கும் தான் அம்மாவுக்கும் பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே வந்ததா சொல்லியிருக்காரு. அந்த சமயம் கூட தன்னோட அப்பா கொலை செய்யப்பட்ட சம்பவம் தனக்கு நினைவுல இல்லன்றத தெரிவிச்சிருந்தாரு. அந்த நேரத்துல தான் ராஜ்வீர் சிங்கோடைய மனைவிய ஒரு முறை பக்கத்து கிராமத்துல அவர் சந்திச்சிருக்காரு. அப்படி சந்திக்கும் போது ராஜ்வீர் சிங்கோட மனைவி பல விஷயங்களை அவங்க எனக்கு சொன்னதா சொல்லியிருந்தாரு. தன்னோட அப்பா உண்மையிலேயே காணாம போயிட்ட மாதிரியான மனநிலைமையில தான் தானும் இருந்து வந்ததா சொல்லியிருக்காரு. ஆனா ராஜ்வீர் சிங்கோட மனைவி என்னுடைய அப்பாவை நால்வரும் சேர்ந்து கொலை செய்தது தனக்கே தெரியும்ன்றத தெரிவிக்கும் போதுதான் தனக்கு 5 வயதுல நடந்த விஷயங்கள் எல்லாமே நினைவுக்கு வந்ததா சொல்லியிருக்காரு. 10 நாட்களுக்கு மேலவும் அவங்க சொன்ன விஷயங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தி பார்க்கும் போதுதான் தனக்கு சிறு வயதா இருக்கும் போது தன்னுடைய அப்பாவை கழுத்தை நெரிச்சு கொலை செய்த சம்பவம் தனக்கு நினைவுக்கு வந்த பிறகுதான் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதினதாகவும் தெரிவிச்சிருந்தாரு. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அந்த கிராம மக்கள் கிட்ட புத்திச பத்தின விசாரணை நடத்திருக்காங்க. அப்படி நடத்தின விசாரணையில மீட்கப்பட்ட எலும்புக்கூடு புத்திஸ்தான்றது அவருடைய நண்பர்கள் தெரிவிச்சதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டுல இருந்து ஒரு வெள்ளி அணிகலனை போலீஸ் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. அது புத்திசோடதுதான்றத புத்திசோடைய நண்பர்கள் தெரிவிச்சிருக்கிறதா போலீஸ் சொல்லிருக்காங்க. கிராம மக்கள் சொன்ன ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் சேகரிச்ச போலீஸ் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு புத்திஸ்தானான்றத ஃபாரன்சிக் அனுப்பப்பட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து 30 வருடங்களுக்கு முன்னதா இறந்து போன புத்திசோடைய எலும்புக்கூடு தானான்றத உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் சொல்ல முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க. எலும்புக்கூடு மீட்கப்பட்ட பிறகு அதிரடியா ஊர்மிளாவையும் பஞ்சாபியோடைய மற்ற மூத்த சகோதரர்கள் இருவரையுமே அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. கிராம மக்கள் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில பஞ்சாபி சிங்கும் மற்ற மூத்த சகோதரர்கள் மூவருக்குள்ளேயும் சொத்து பிரச்சனைகள் இருந்து வரதா சொல்லப்படுது. இந்த சொத்துக்கள் அனைத்துமே ஊர்மிளா அவங்களுடைய மூத்த மகன்களுக்கே கொடுத்ததா சொல்லப்படுது. இதனாலேயே பஞ்சாப் சிங் கோவப்பட்டு தன்னோட அம்மா மேலையும் மூத்த சகோதரர்கள் மேலையும் வழக்கு பதிவு செய்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மறுபுறம் ஊர்மிளா 30 வருடங்களுக்கு முன்னதே தன்னோட கணவர் காணாம போயிட்டதா காவல் நிலையத்துல ஒரு புகாரை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஊர்மிளா தன்னோட கணவரை கொலை செய்தது மட்டும் இல்லாம ஊர் மக்களையும் உறவினர்களையும் ஏமாற்றிருக்காங்க. ஊர்மிளா கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தன்னோட கணவரை திட்டமிட்டு தான் கொலை செய்த உண்மைய ஒத்துக்கிறாங்க. ஊர்மிளாவுக்கு தற்சமயம் 75 வயது ஆகிறதால வயது மூப்பின் காரணமா போலீஸ் அவங்க கிட்ட பொறுமையான விசாரணையை கையாண்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஊர்மிளாவை தொடர்ந்து அவங்களுடைய மகன்கள் இருவர்கிட்டையும் தொடர் விசாரணைகளை நடத்தி வர்றாங்க. இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் தொடர்ந்து சேகரிச்சுட்டே வராங்க. அதோட சம்பவம் நடந்த அன்னைக்கு வேற யாராவது சாட்சிகள் இருக்காங்களான்ற கோணத்திலையும் போலீஸ் தொடர் விசாரணைகளை நடத்தி வர்றாங்க. பஞ்சாப் சிங் போலீஸ் கிட்ட கொடுத்த வாக்குமூலத்துல 30 வருடங்கள் கழித்தாவது தன்னோட அப்பாவுடைய மரணத்துக்கு நியாயம் கிடைக்க வேண்டிய தற்சமயம் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் கொடுத்ததா சொல்லியிருக்காரு. புத்திசோடைய சடலத்தை தோன்றதுக்காக அவங்களுடைய வீட்டுடைய முற்றுகையிலையும் பின்புறத்திலையும் தோண்டப்பட்டது. 2 இடங்கள்ல தோன்றதுக்கான காரணம் பஞ்சாப் சிங்க்கு 5 வயதா இருக்கும் போது இந்த நிகழ்வு நடந்ததால அவருக்கு சரியா அப்பாவை எந்த இடத்துல புதைச்சாருன்ற ஞாபகம் இல்லன்னு தெரிவிச்சிருந்தாரு. இதனாலேயே வீட்டை சுத்தி 2-3 இடங்கள்ல குழி தோண்டினதா சொல்லப்படுது. இறுதியா வீட்டுடைய முற்றுகையிலேயே 6 அடிக்கு தோண்டினதுக்கு பிறகுதான் அவருடைய எலும்புக்கூடுகள் கிடைச்சதா சொல்லப்படுது. இந்த வழக்கு தற்சமயம் உத்தரப்பிரதேச மாநிலத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதையடுத்து 30 வருடங்களுக்கு முன்னதா காணாம போன ஒரு நபருடைய வழக்கு மரண வழக்கா மாற்றப்பட்டு இருக்கு. போலீஸ் இந்த வழக்குல இறந்து போன புத்திசோடைய நண்பர்கள் கிட்டையும் உறவினர்கள்கிட்டையும் தொடர் விசாரணைகளை நடத்தி வர்றாங்க. பல நபர்கள் கிட்ட பல கோணங்கள்லயும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல்கள் வெளியாகும்ன்றதும் போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.